நம்முடைய kanyadhan.com என்கின்ற வெப்சைட்ல தொடர்ந்து மணமகன் மணமகள் ப்ரொஃபைல்ஸை பதிவேற்றுன்னு வரும். ஆனால் உங்களுக்கு அது அந்த கவனத்துக்கு வந்துதா, அது உங்களுக்கு பார்க்க தெரியுதா அப்படின்றது எனக்கு தெரியவில்லை. அதனால் இப்போ இதுக்காகன்ட்டு ஒரு ஸ்க்ரீன் ஷாட் ஒன்று அனுப்புகிறேன், பாருங்கள். முதல்ல கம்ப்யூட்டரில் பார்க்குறதா இருந்தால் முதல்ல கம்ப்யூட்டரில் போங்க. கூகுள் குரோம் என்கின்ற ஒரு ப்ரௌசர், இல்லைன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அல்லது எட்ஜ் என்ற நெட்ஸ்கேப், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ குரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது உள்ள www.kanyadhan.com என்று டைப் பண்ணிவிட்டு என்டர் தட்டுங்க. ஸோ இப்போ லோட் ஆகிட்டுருக்கு, வந்துடுது இல்லையா? இப்போ இதுதான் நம்முடைய சைட்டு. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுக்கணும். உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்துட்டு இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் இங்கே போஸ்டிங் ஆறுதோ அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். ஒரு போஸ்ட் வந்தால் கூட இங்கே உங்களுக்கு இமெயில் ஒன்று வந்துடும். ஸோ முதல்ல இங்கே ஒரு உங்களுடைய இமெயில் கொடுத்து, இது ஃப்ரீயாக பண்ணுறோம் இது. ஸோ இது ஒன்று பண்ணிக்கலாம் நீங்கள். ரெண்டாவதாக இதில் இந்த மணமகன் மணமகள் இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் நம்முடைய சைட்டு. அதெல்லாம் பாருங்கள், வித்யா நாராயணசாமி. இது வரைக்கும் நம்முடைய சைட்டை 77,000 பேர் பார்த்துருக்கா. 77,334 பேர் பார்த்துருக்கா. ஸோ இதில் வித்யா நாராயணமூர்த்தி. இதில் இந்த பிளாக் உள்ள நீங்கள் இந்த இடத்துல வந்து பேர் என்ன பேர் வேணுமோ வித்யா அப்படின்னு அடிச்சுட்டு இது சர்ச் கொடுத்தாலும்னா இந்த பேரில் இருக்கிற அந்த ப்ரொஃபைல் இங்கே ஓப்பன் ஆகும். அப்படி இல்லாமல் இங்கே எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா முதல்ல இங்கே ஹோம், ஒரு வீடு மாதிரி ஒரு படம் இருக்குது பாருங்க, இங்கே கிளிக் பண்ணுங்க. சைட்டோட ஹோம் பேஜுக்கு போயிடும். இதுலேருந்தே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் மக்கள், இதுலேருந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மேட்சிங் ஸ்டார்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா பெண்களுக்கு பொருத்தமான நட்சத்திரங்கள், ஆண்களுக்கு நட்சத்திரமான நட்சத்திரங்கள் ரெண்டும் இதில் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். அப்புறம் இது வந்து நமக்கு ஏதாவது மெசேஜ், இது வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் யாராலும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா இதில் வந்து கிளிக் பண்ணி இதை சப்போர்ட் பண்ணலாம். கான்டாக்டர்ஸ்ன்றது நமக்கு ஏதாவது மெயில் அனுப்பணும்னா இந்த இடத்துலேருந்து மெயில் அனுப்பலாம். கீழே அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வரும். இந்த இடத்துல மெயில் ஐடியை கொடுத்துட்டு கீழே சப்மிட்னு இருக்குது, அதை இங்கே கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகிடுது. அப்புறம் பார்த்தோம்னா இது வந்து நம்முடைய வீடியோ ஒன்று. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது திறமைகள் இருந்தாலும் அது எங்கள் மூலமாக அதை அறிமுகப்படுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு இன்விடேஷனாக ஒன்று கொடுத்துரும். மொத்தம் இங்கே எத்தனை பேர் மக்கள் பார்த்துருக்கா அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரியப்படுத்துகிறோம். அப்புறம் இந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா இந்த இடத்துல அதை வச்சு சர்ச் பண்ணி எடுக்கலாம். பேர், வயசு, இல்லை ஏதாவது அந்த மாதிரி இந்த பேரில் அந்த ப்ரொஃபைலில் இருக்கிறது ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னா. அப்புறம் இங்கே ஜாதகம் எழுத, ஜாதக பலன் பார்க்க இந்த கான்டாக்டர்ஸ்ன்றதை கிளிக் பண்ணோம்னா இந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். உங்களுக்கு யாராலும் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த கான்டாக்டர்ஸ் போயிட்டு திரும்ப இதே தான் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல ஒரு பிரதர் சேரணுன்றாரு, பக்கத்து வீட்டுக்கார் சேரணுன்றாரு, ஃப்ரெண்டு சேரணுன்றாரு சொல்லி பண்ணிடலாம். இன்னொரு டெலிட் மை ப்ரொஃபைல்னு இருக்குது. அந்த மாதிரி டெலிட் மை, உங்களுக்கு கல்யாணம் செட்டில் ஆகிடுது அப்படின்னு சொன்னாலும் இந்த இடத்துல போயிட்டு இந்த இமெயில் ஐடிக்கு ஒரு இமெயில் அனுப்பணும். இந்த இமெயில் ஐடிக்கு ஒரு இமெயில் அனுப்பினால்னா டேட் ஆஃப் பர்த்தோட அதிகம் நம்ம எடுத்துட்டு டெலிட் பண்ணிடுறோம். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஃபார்ம் இங்கேருந்தே கான்டாக்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு வசதி கொடுத்துருக்கோம். ஸோ இதுலேயும் இமெயில் ஐடியை கொடுத்துட்டு
என்ன உண்டு அதை மெசேஜ் இங்கே டைப் பண்ணி இங்கே சென்ட் பண்ணலாம், இங்கே எனக்கு வந்துடும் அது. அடுத்ததாக இங்கெல்லாம் பாரதி கணேசன் வருது, நாகா சாய்ராம்னு வருது. இதெல்லாம் வந்து ப்ரொஃபைலோட பேர் பார்த்தாலும் இதெல்லாம் 2 லைன் 3 லைன் அதுதான் இருக்குது. கீழே ரீடு மோர்னு ஒன்று இருக்குது. இந்த ரீடு மோர்ன்றதை கிளிக் பண்ணோம்னா இந்த நாகா சாய்ராமுடைய முழு விவரமும் தெரியும். அல்லது இந்த நாகா சாய்ராம்ன்றதை கிளிக் பண்ணாலும் இந்த இவருடைய முழு டீட்டெயிலும் தெரியும். அடுத்ததாக பார்த்தோம்னா எனக்கு இதெல்லாம் ஒன்றுன்னா பார்த்துட்டு இருக்க முடியுமா, இது வேறு ஏதாவது குறுக்கு இருக்கா சொல்லுங்க அப்படிங்கிறவா இருக்கா. அவளுக்காக இங்கே வந்து ஒரு வழி வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, வருஷத்தை வச்சு 1974 பிறந்த மாப்பிள்ளைங்க, குரூம்னா பிரைட் குரூம் பையன், பிரைடுனா பொண்ணு மணமகள், பிரைட் குரூம்னா மணமகன் ஆண். ஸோ இந்த 74 பிறந்த பையன் 1, 75 பிறந்த பையன் 4 பேர், 78 பிறந்த பையன் 5 பேர். இந்த மாதிரி குரூம்லாம் முதல்ல இருக்கும். அப்புறம் நடுவில் அந்த வருஷத்துக்கு ஏற்றபடி இந்த பிரைடு இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, பிரைடு ஒரு போஸ்ட்டு 86, இந்த 89 பிறந்த ஒரு போஸ்ட். இதை கிளிக் பண்ணால் கூட இந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த 92 குரூம் 7 பேருன்னு இருக்கா இல்லையா, இதை கிளிக் பண்ணிட்டால்னா அந்த 7 பேருடைய விவரங்களும் அந்த வருஷத்துல பிறந்தவாளுடைய விவரங்கள் மட்டும் இங்கே இந்த 7 பேருக்கும் தெரியும். சரியா, ஒரு பேஜில் 5 பேர் தான் தெரியுற மாதிரி செட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி 2 லைன் தெரியும். இதை போய் கிளிக் பண்ணாங்கன்னா, இல்லைன்னா இந்த ராஜகோபாலன்றதை கிளிக் பண்ணாங்கன்னா இவருடைய முழு விவரமும் தெரியும். ஃபோட்டோ யாரான்னு கொடுத்துருந்தா இந்த இடத்துல ஃபோட்டோவும் தெரியும். வீரமணி சங்கநாராயணன், இதை போய் கிளிக் பண்ணாங்கன்னா இவருடைய முழு விவரம். இதை போய் கிளிக் பண்ணணும், இந்த இடத்துல கிளிக் பண்ணால் இவருக்கு தெரியும். இல்லைப்பா எனக்கு வந்து வருஷத்தை வச்சு, இதில் வந்து ஐயர் வரும், ஐயங்கார் வரும், மாத்வா வரும், தெலுங்கு வரும். ஸோ வருஷத்தை வச்சு பார்க்கும்போது நம்முடைய சப்செக்டுக்கு ஏற்றபடி நம்ம பார்க்க முடியாது. ஸோ அப்போ சப்செக்டுக்கு ஏற்றபடி அதான் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுவும் இருக்குது. மாத்வா பிரைட் 1, மாத்வா குரூம் 2, செவ்வாய் தோஷத்தை பற்றி ஒரு போஸ்ட், அப்புறம் ஸ்மார்தா ஐயர் 1, ஸ்மார்தா ஐயர் பிரைடு. ஸோ 5 பொண்ணு இருக்குது ஸ்மார்தா ஐயரில். ஸ்மார்தா ஐயர் குரூமில் 43 இருக்குது. வைஷ்ணவா பிரைடு, இப்போ வைஷ்ணவாவில் நீங்கள் பொண்ணு தேடுறீங்க அப்படின்னா இங்கே வந்து இதை கிளிக் பண்ணலாம், இந்த 4 போஸ்ட் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதை வச்சு நீங்கள் வரலாம். தெலுங்கு பிரைடு 1, தெலுங்கு குரூம் 4, செவ்வாய் தோஷத்தை பற்றி 1. ஸோ இது போக இதில் இந்த இடத்துல கீழே பார்த்தோன்னா ஹோம், அபவுட் அஸ், கான்டாக்டர்ஸ்னு மீண்டும் அதே தான் கொடுத்துருக்கோம். இங்கே மேலே இருந்து இதை தான் இங்கே கொடுத்துருக்கோம் மீண்டும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இதை இந்த மாதிரி உபயோகப்படுத்தினாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இதுக்கு நடுவில் இந்த இடத்துல நம்ம இங்கே எஃப்னு போட்டிருக்கு பாருங்க, இந்த எஃப்ஐ கிளிக் பண்ணாங்கன்னா நம்முடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு போயிடும். இது வந்து பாருங்க, ஃபேஸ்புக்கில் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் போயிட்டு இங்கே ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். இதில் நீங்கள் மெம்பராக இருந்தால் தான் இதில் வந்து நீங்கள் போஸ்டிங் பண்ண முடியும், நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் மெம்பர்ஷிப் வேணும்னா நீங்கள் முதல்ல ஃபேஸ்புக்கில் இருந்தால்னா எனக்கு அங்கேருந்து ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் இதில் நான் உங்களை மெம்பராக அலோவ் பண்ண பிறகு நீங்கள் இதுலேயும் போஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய பையனுக்கு பொண்ணு தேடலாம், அல்லது பொண்ணுக்கு பையன் தேடலாம். இதெல்லாம் நம்ம என்னென்ன பாசிபிள் வழி இருக்கோ அதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தி சீக்கிரம் நம்ம இல்லத்தில் அந்த திருமணம் என்கின்ற நல்ல விஷயம் நடக்கணும் என்று இறைவனை வேண்டிண்டு இதை நல்ல விதமாக நீங்கள் பயன்படுத்தி உங்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கணும். சுவாமியோட அருளால் எல்லாருக்கும் சீக்கிரம் எல்லாம் நடக்கணும்னு பிரார்த்திக்கணும்.